உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ்விற்காக உங்களை நேசிக்கிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நீண்ட ஹயாத்தையும் நல்ல சதர வாழ்வையும் பரக்கத்தான வாழ்க்கையும் தந்து அனைவரையும் அல்லாஹ் நம் அனைவரையும் இம்மையிலும் மறுமையிலும் கவரிலும் அவன் கண்பார்வையிலே பாதுகாப்பானாக. ஆமீன். வணக்கத்திற்குரிய ரஹ்மான் அவனையே வணங்கி அவனுக்காகவே வாழ்ந்து அவனிடம் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன் ஆரப்பில் ஆலமீன். இறைவன் மிக பெரியவன், மிக ஆற்றலுடையவன். எதற்காக சொல்கிறேன் என்று தெரியுமா? நான் உங்களிடம் சொன்னேன், இந்த 6வது எபிசோடில் சொல்லியிருந்தேன், கடைசியாக எனக்கு ரஹ்மான் தந்த ரமலானின் தந்த ரஹ்மானுடைய அற்கொடை என்று சொல்லியிருந்தேன். கடைசி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அதற்கு என் ரஹ்மானின் அற்கொடை என்னவென்று தெரியுமா? நான் உங்களிடம் பேசி நான் வீடியோவை வெளியிட்ட அடுத்த 2 நாட்களில் எனக்கு அரசனுடைய அற்கொடை மறுபடியும் இறங்கியது. அவன் அளவற்றவன், கருணையாளன், அவன் நீதி அரசன், அவன் அப்துல் ரஹ்மான், அவன் அல் அதீஸ், அவன் அல் கரீம், அல் ஹக்கீம். அவனுக்கு ஈடு எதுவுமே இல்லை. அவன் அருக்கொடையாளன். அதை உணர்ந்து வாழக்கூடிய நான் அருக்கொடையை பெற்றுக்கொண்டிருக்கும் பாக்கியத்தை பெற்றவன். நான் சொல்வேன், அனைத்தையும் சொல்வேன். இறைவனிடம் இறங்கிய அருக்கொடைகள் எனக்கு ஏராளம். அதை ஒவ்வொன்றாக சொல்வேன். எனக்கு தேவைப்படும் போது உங்களிடம் பேசக்கூடிய நாட்களில் இறைவனுடைய அருள் கிடைக்கும். எனக்கு இதை சொல்லலாம் என்ற நாட்டம் எனக்கு ஏற்படும் போது எனக்கு நடந்தவற்றை அனைத்தையும் சொல்வேன். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா இறைவன் யாரென்று? ஓடி வாருங்கள். அனைவரும் இறைவனை வழங்குங்கள். நேசத்தோடு நெருங்குங்கள், பாசத்தோடு நெருங்குங்கள். நம்மை படைத்த ரஹ்மான். நான் இனிமேல் கடைசி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் இறைவனிடம் போய் சேரும் வரை அவனுடைய தொடர்பு எனக்கு இருக்கும் என்று அவன் உணர்த்தி விட்டான். எனக்கும் அல்லாவுக்கும் இது தொடரும். நீங்களும் அல்லாவை பாசத்தோடும் நேசத்தோடும் நெருங்கி பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் தருவான், அனைத்தையும் காட்டுவான். அவன் வல்ல நாயன். அவன் அதே ரமலான் அதே வாரத்தில் 4 நாள் 5 நாள் இருக்கும் கழிஞ்சு அதே மாதிரி 2:45 மறுபடியும் முழிப்பு வருது. முழிச்சிட்டு எந்திரிச்சு 15 நிமிஷம் இருக்குது, 2:45 முடிச்சுட்டேன். 15 நிமிஷம் இருக்குன்னு மறுபடியும் படுத்தேன். மறுபடியும் அதே மாதிரி படுத்து கிடக்கிறேன். நான் முழிச்சிருக்கிறேங்கிறது நல்லா எனக்கு தெரியுது. நான் முடிச்சு தான் படுத்துருக்கேன். கண்ணை பொத்திட்டா நம்ம தூங்கிடுவோமோங்கிற ஒரு பயத்தில் அச்சத்திலேயே படுத்துருப்பேன். ஆனால் தூங்கியிருப்பனாங்கிறது என் உண்மையிலே சொல்ல தெரியல. இது கனவா இல்லை நினைவாங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் நினைவுண்டு என் மனசு சொல்லுது. அது நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் மக்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அது நல்லா நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அரசன் அதை உண்மையிலேயே காட்டியிருக்காங்கிறது தான் என்னோட இது. அது அல்லாது போனப்புறம் நம்ம அல்லாட்ட தான் நான் கேட்பேன். அல்லா சொல்லுவான் எனக்கு. அது அப்போ அந்த 2வது விஷயம் நடந்தது அதே வட்டம் அதே மாதிரி உட்காந்துருக்கேன். மின்னல் வேகமா ஜெட் வேகமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் உட்காந்துருக்கேன். என் கண் முன்னாடி இருந்து நேர சரட்டுன்னு மேலே துருசா சரட்டுன்னு ஒரு ஆற்றல் போகுது மேலே. அது வெளிச்சமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த ஆற்றல். ஆனால் அது அல்லாஹ் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அது அல்லாஹ், உருவமும் எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் என்ன, அந்த டக்குன்னு அந்த மின்னல் வேகத்தில் சரட்டுன்னு மேலே போய் அங்கே எனக்கு மேலே நிற்கிது. மேலே தூரமாக நிற்கிது. வீடுகளுக்கெல்லாம் அவன் மாடிக்கு மேலே நிற்கிற அளவுக்கு போய் நின்றுச்சு. எனக்கு அப்படி ரப்புக்குன்னு மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து மறுபடியும் அழுகிறேன். ரப்பு, என்ன ரப்பு இதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சி நான் இருக்கிறேன். நீ மௌத்தா தான் ஆக்க போறியோ, அதுக்கு தான் எனக்கு இதெல்லாம் காட்டுறியோன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருவேன் ரஹ்மானே, நான் சந்தோஷமாக இருவேன். எனக்கு ஒரே ஒரு குறைதான் ரப்பு, உன்னை வணங்க முடியாமல் நீ தூங்க வச்சிருவேன். நீ கபூரில் கொண்டுட்டு போய் தூங்க வச்சிருவேன். அந்த ஒரு குறை தான் ரப்பு. உன்னை வணங்கக்கூடிய பாக்கி எனக்கு அதுலேயும் இருந்துச்சுன்னா நீ எப்போ வேணாலும் என்னை கூட்டிகிட்டு போயிரு அரசனே, இப்போவே கூட்டிகிட்டு போனாலும் சந்தோஷமாக வருவேன் ரப்பு. அப்பவும் அழுதுட்டு நான் இந்த சொல்லுவேன். இந்த மனசில் போட்டு மனசு இப்படி உருட்டுது. நமக்கு இந்த மாதிரி வந்ததை வெளியே சொல்லுவோமா மானாமா? அல்லாவுக்கு பிடிக்குமா? சொன்னால் அல்லாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அல்லா வழியிலேருந்து வந்ததுன்னு ஒரு அச்சம் வெளியே சொல்கிறதுக்கு. அப்படியே ஒரு ஹஜ்ஜு மாதம் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். என்னால் முடியல. ஹஜ்ஜு மாதம் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதை வெளியே சொல்லிடுவோம், எதுக்கு ஏற்பட்டுச்சுன்னு தெரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மௌத்தாக்கிடுவான்னு நினச்சேன் அல்ல. ஆனால் மௌத்தா போகலை. ஹஜ்ஜு வரைக்கும் எதிர்பார்த்தேன், ஆனால் மௌத்தாக்கலை என்ன. அதுக்காக தான் வெயிட் பண்ணினேன். நமக்கு ஒரு வேளை மௌத்து தான் சொன்னால், மௌத்து வரும்போதுன்னு சொன்னால் கூட பிள்ளைங்கள்லாம்
பயந்துருங்கிறதுக்காக நான் வெளியே சொல்லவும் இல்லை, அச்சமாகவும் இருக்குது வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹஜ்பர்னா வந்து முடிஞ்சு சொந்த பந்தங்களை பார்க்குறதுக்காக நான் போகிறேன். நான் போய் பேசிக்கிட்டு இருக்க போகும்போது எங்கள் சொந்தக்காரவள்கிட்ட, நெருங்கிய சொந்தக்காரவன்ட்ட நான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு, அதை எப்படி எனக்கு சொல்லும் போதே என்னால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே தான் சொல்கிற நிலைமையில நல்லா வச்சுருக்கான். எனக்கு இப்படிலாம் எல்லாம் தர்றானே, நன்றிகிட்ட பாவினா, எனக்கு இவ்வளோ நேசிக்கிறானே என்னை அல்லான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப போகும்போது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா நீ அல்லாவை ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்க, நீ அல்லாவை நெருங்கி அல்லாவுக்கா நல்லா தொழுது வணங்கிக்கிட்டு இருக்க, சைத்தான் விளையாண்டுற போகிறான், இந்த மாதிரிலாம் ஏற்படுறது வந்து அதனாலையும் இந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியல. மூசா நபிக்கே அல்லாஹ் வந்து அல்லாவை பார்க்கணுன்னு சொன்னதுக்கு பாறை வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அம்மா நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் பார்க்கல, ஆனால் அவனோட ஆற்றலுங்கிறது உணர்ந்தேன், அவன் தான்ங்கிறத நான் உணர்ந்தேன். அது எதுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு என்னால் சொல்ல முடியலை. அது என்ன மாதிரி போச்சு மேலேருந்து எனக்கு தெரியாது. ஆனால் அவன் தான் அல்லாஹ் தான்ங்கிறத என் எண்ணத்தில் கொடுத்துட்டான். அதில் தான் நான் பார்த்தேன். அப்படி சொல்லிடுங்க, சைத்தான் விளையாண்டுற போகிறான் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு 2-3 நாளாக வந்து எனக்கு மன உளைச்சல், மன கஷ்டம். நம்ம எப்படி அல்லாஹ்வை மற்ற வணங்குறோம், நமக்கு எப்படி சைத்தான் வரும்ன்ட்டு அவங்கக்கிட்டேயே நான் அடித்து சொன்னேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சைத்தாங்கிறது சொல்கிறாங்க, அவங்களோட சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொன்னேன், சைத்தாங்கிறது எனக்கு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு ரஹ்மான் எனக்கு சைத்தானை வர விட மாட்டான், என்னை பாதுகாப்பளிப்பவன். என்னை இந்த 2 வருஷமாக என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற அரசன் எப்படி எனக்கு சைத்தானை வர விடுவான் அப்படின்னு சொல்லி நான் அல்லாட்ட நான் கேட்க போகிறேன், நான் அல்லாட்ட நான் வைக்க போகிறேன். இவ்வளவு நாள் நான் உங்கள்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் நான் கேட்டேன். 2 வருஷமாக எனக்கு நடக்கிற விஷயங்களை என் ரப்புவை விட்டுட்டு உங்கள் எல்லார்ட்டையும் வந்து விசாரித்தேன். ரஹ்மான்கிட்ட கேட்கக்கூடிய விஷயத்தை கேட்காம உங்களை அனைவர்கிட்டையும் கேட்டேன். நான் இப்போ என் ரஹ்மான்கிட்ட நான் சுஜூல விழுந்து நான் கேட்க போகிறேன். என் அரசனே எனக்கு பதில்தா, ரப்பு எனக்கு ஏற்பட்டதுக்கு உள்ள காரணத்தை நீயே சொல்லுன்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்களும் கேளுமான்னு சொல்லிட்டாங்க, அல்லாட்டையே கேட்டுருமாண்டு. அப்போ நான் அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகை போகும்போது அல்லாட்ட விழுந்தேன், சுஜூதில் விழுந்து, ரஹ்மானே நீயே எனக்கு அறிவிப்பாய் அரசனே, எனக்கு என்ன பணி, என்ன கொடுக்க போகிற, எனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற, நீ எதுக்கு இதெல்லாம் ஏற்படுத்துகிற, எனக்கு நீ மௌத்தாக்குவேன்னு நினச்சி நான் பார்த்தேன், இல்லை நீ என்னை மௌத்தாக்கலை, ஏதோ ஒன்று இருக்குது, நீ என்னை நேசிக்கிற ரப்பு, கண்டிப்பாக நீ ஏதோ எனக்கு ஒன்று சொல்ல வர்ற, நான் உன்னை விட்டுட்டு உலகத்தில் சுற்றி தேடிட்டேன், என்னை மன்னிச்சிடல்ல, உன்னிட்ட தான் கேட்டிருக்கேன் எனக்கு நடந்த அற்புதங்களை பற்றி, ஆனால் உன்னை விட்டுட்டு நான் உலகம் பூரா சுற்றி வந்துட்டேன் அரசனே, உலகத்தில் நெடுக கேட்டுட்டேன், எல்லா ஆலிம்களை தேடி ஒவ்வொருத்தரையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உலகத்து மக்களை நம்பிட்டேன். ரஹ்மானே நீ என்னை மன்னிச்சிடல்ல, நீயே எனக்கு அறிவிப்பாய் அரசனே, நீயே எனக்கு அதுக்கு பதில் தருவாய் அரசனே அழுது நான் தொழுது முடிச்சிட்டேன். 3 நாளில் ஒரு சகோதரி, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சகோதரி, திடீர்னு ஃபோன் அடிக்கிறாங்க. போன வருஷத்தில் என்னென்னமோ நடந்தது உனக்கு, இந்த வருஷத்தை ஏதாவது ஏற்பட்டுச்சாமான்னு கேட்குறாங்க. திடீர்னு அடித்து, அம்மா அக்கா, எனக்கு சகோதரி, எனக்கு உயிரான சகோதரி அவங்க அக்கா, எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு, நான் போய் சொன்னேன் அம்மாட்ட, நான் போய் சொன்னேன் எங்கள் சொந்தக்காரவள்கிட்ட, அவங்க வந்து எனக்கு இப்படி சைத்தான் மொழியெலாம் வந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அம்மா அல்லாஹ் வந்து நிறைய வணங்குவாங்க, நிறைய வணங்கி அல்லாவே நெருங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கூட அந்த ஆற்றல்களை எல்லாம் காட்ட மாட்டான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு மனிதன், அவனை வந்து அல்லாஹ் நாடிட்டான்டா, அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவன் தொழுகிறானா, அவன் அல்லாவை தொழுகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். தொழுகாமே நான் காலத்தை கழித்து அல்லாஹ் தொழுகணும், ஆனால் தொழுகணுங்கிற எண்ணம் அல்லாவோட எண்ணம் இருக்கும். அவனோட வேலைகள் இதுவும் வந்து அவன் அந்த நேரம் கிடைக்காத மாதிரி அப்படியே அவனை கொண்டு போய்கிட்டு இருக்கும். ஆனால் அவனுக்கு எண்ணம் இருக்கும், அல்லாவை நம்ம தொழுகணுண்டு. அவனுக்கு அல்லாஹ் திடீர்னு காட்டிடுவாம்மா, அதுதான்மா அல்லாஹ், அதான் ரஹ்மான். யாருக்கு கொடுப்பான்னே சொல்ல முடியாது. அவன் யாரை நேசிக்கிறானோ, அவன் யாரை நாடுறானோ அவனுக்கு கொடுத்துருவாம்மா. உனக்கு வந்தது வந்து நான் நம்புகிறேம்மா, உனக்கு அல்லாஹ் வழியில் ஏற்பட்டது எல்லாம் சொல்லிட்டு நான் நம்புகிறேம்மா. நீ பேசாமல் இரு, உன் முகத்தில் அல்லாஹ் காட்டுவான். நீ யார், உனக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் எல்லாம் இறங்குறது என்னன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உன் முகத்தில் காட்டுவான், பேசாமல் இருவான்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று எனக்கு அப்போவே நான் நினச்சேன், அல்லாஹ் நீ எனக்கு பதில் தந்துட்ட ரஹ்மானே, எனக்கு கிடைக்கக்கூடிய பதிலை நீ தந்துட்ட அரசனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள்ட்ட பேசி 2 நாள் என் தங்கச்சி மகளுக்கு நிற்க முடியுது மலேசியாவில், இங்கே கோலாலம்பூரில். இப்போ மலாய் பள்ளிவாசல் என் தங்கச்சி என்னை கூட்டிகிட்டு போகுது, என் தங்கச்சி மகளுக்கு கல்யாணம்.
நிக்கா. அப்போ நான் போகிறேன் அந்த பள்ளிவாசல் ஆண்கள் தொழுகக்கூடிய பள்ளிக்குள்ள நான் உள்ளுக்கு போய் உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்க போகும்போது தலையை இப்படி நிமிர்த்தினவளுக்கு அதிர்ச்சி ஆகி அழுது வடிச்சிட்டேன். எனக்கு வந்து அதிர்ச்சி ஆகிருச்சு. ஏன்னா எனக்கு அல்லாவுடைய ஆற்றல் எவ்வளோ தூரத்துக்கு போய் அங்கே நின்றுச்சோ அதே தூரத்துக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு ஒத்த தூணு மாதிரி எடுத்து ஒரு அளவுக்கு 2 மனிதர்கள் அளவுக்கு தான் இருக்கும் அது அந்த தடிப்பு. அந்த அந்த தூரத்துக்கு நேர போய் அல்லாஹூன்னு பெரிய எழுத்து எழுதியிருக்கு அந்த மலாய் பள்ளியில். எந்த இடத்துல போய் நின்றானார் அந்த ரஹ்மானோட ஆற்றல் எங்கே போய் நின்றுச்சோ எனக்கு அந்த இடத்துல அந்த அந்த அல்லாஹுங்கிற வார்த்தையை பார்த்து எனக்கு என்னால் மனசு நின்று துடிச்சிருச்சு. ரப்பு ரப்பு எனக்கு காட்சி இடத்துல நீ எங்கே நிற்பேங்கிறது நீ எனக்கு அறிவிச்ச இடத்துலையே நான் இந்த இடத்துல பார்த்துட்டேன் ரப்பு அப்படின்னு அங்கேயே நான் என் சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லி அழுதுட்டேன். அல்லாஹ் நான் எங்கே எவ்வளோ தூரத்தில் எனக்கு ஆற்றலை காட்டினானோ அதே இடத்துல அல்லாஹூன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களானேன்னு எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் நான் அழுதுட்டு வீட்டுக்கு வந்து எப்போவுமே நான் வந்து அல்லாஹ் வந்து எனக்கு நான் தொழுக போகும்போது எனக்கு மேலே அரசை இருக்கிறதா அரசை உட்கார்ந்து இருக்கிறதா அப்படி என் கற்பனையில் வச்சு தான் நான் தொழுவேன். அல்லாவை எப்போவுமே அரசை நின்று தான் நான் வந்து எப்போவுமே அல்லாவை பார்த்து தான் தொழுவேன். ஏன்னா என் மனக்கண்ணில் அல்லாவை பார்ப்பேன். அல்லாவை நான் அரசை மேலே இருந்து என்னை பார்க்குறாங்கிறத உணர்ந்து தான் தொழுவேன் இந்த 2 வருஷமாக. அப்போ இப்போ என்ன செய்யுது எனக்கு அந்த அந்த அதுக்கு முன்னாடி நான் கனவு கண்டு அடுத்த நாள் இருந்தால் அந்த தூரத்தில் அல்லாவோட ஆற்றலை நான் நினச்சி தான் தொழுக ஆரம்பித்தேன். அதே தூரத்தில் நான் அந்த அல்லாங்கிற எழுத்தை பார்த்தோன்னே மனமெல்லாம் பூரிச்சிருச்சு. ரப்பு ரப்பு எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை காட்டிட்டே ரப்பு நான் அழுகிறேன் அல்லாட்ட. இத்துடன் முடிவு வந்துவிட்டது. மீண்டும் பேசுவோம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.